இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்ட்ரீம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா ஜாகிரஃபி. ஸோ இதில் வந்து இந்த ஏதாவது ஒன்று தான் எடுப்பீங்க. அது கூட சேர்த்து தமிழ், இங்கே வந்து ஒகேஷ்னல் வந்துடும். ஸோ இந்த ஒகேஷ்னலில் வந்து எத்தனை பேப்பர் எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ டோட்டலாக நமக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து எழுதியிருக்கணும். ஸோ ஒகேஷ்னலில் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 5 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த இடத்துலேயே உங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு 3 எலெக்டிவ் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஸோ ப்ளஸ் இங்கே வந்து டோட்டலாக 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வரணும். ஸோ இங்கே ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து 3 சப்ஜெக்ட் இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸுக்கு சம்மந்தமான ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு